அபிஷேகம் பெற்றவர்கள் மேல் நீங்கள் அதிக வாஞ்சையாக அன்பாக இருக்க வேண்டும். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்றார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன்னு சொன்னா நான் இப்படி சொல்லுவேன், தேவன் விரும்புகிறார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும். அன்பு இருக்கா பிரதர்? அன்பு இருக்கா சகோதரியே? அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும். இயேசுவை அப்படியே சித்தரித்துக் கொள்ளுங்க. கிறிஸ்துவின் அன்பில் நடத்தல்னா என்ன? அவரை எவ்வளவு படாத பாடுபடுத்தியும் எல்லாரையும் நேசிக்கிறார். இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். காரித்து போறாங்க, கன்னத்தில் அறையிறாங்க, தலையில கூட்டுறாங்க, தாடியை பிச்சு இழுக்கிறாங்க, வேசியின் மகனேங்கிறாங்க. அவங்களுக்காக அந்த அன்பு பாருங்க, அன்பு தான் வர கசக்க கசக்க அன்பு வெளியே வருது. இயேசுவை போல நாம் எப்ப மாற போறோம்? கிறிஸ்துவ பிள்ளைகளாய் ஒரு சபைக்கு உட்பட்டது போதுன்னு நினைக்கிறீங்களா? அது பூரணமான கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவை போல மாறணும், கிறிஸ்துவின் அன்பில நடக்கணும், கிறிஸ்துவை போல பொறுமையா இருக்கணும், கிறிஸ்துவை போலவே சகோதர சிநேகம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி தாவீதை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறதையும் தாவீது செய்வதெல்லாம் வாய்ப்பதும் தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறதையும் பார்த்த போது யோனத்தான் தாவீதின் மேல் காதல் கொண்டு விட்டான். தன்னுடைய எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுக்க ஆரம்பித்து விடுகிறான். வில்லை கொடுக்கிறான், போர்வையை கொடுக்கிறான், என் பதவியே கொடுக்கிறான். அவன் தான் அடுத்த ராஜாவாகணும். ஆனா அவன் குறுக்க நிக்கல, உன்னை கர்த்தர் ராஜாவாக்குவார் அப்படிங்கிறான். ஆகையினால சபை கெட்டு போகிறது என்பதற்காக சில நேரங்களில் சில காரியங்களை கண்டிப்பாய் நாங்கள் இருக்கலாம். அன்பையும் கண்டிப்பையும் பாருங்கள் என்று வேதமும் சொல்லுகிறது. கண்டித்து உணர்த்து என்றும் சொல்லுகிறது. அந்த கண்டிப்புக்கும் காரணம் அன்புதான். அதே நேரத்தில் உதவி செய்யணும், சகோதரன் மேல பாசம், சகோதரி மேல பாசம். இங்க இருக்கிற அனைவரையும் சகோதரர்களாய் சகோதரிகளாய் மாத்திரமே பார்க்க வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வேற எந்த நினைவும், எந்த பொறாமையும், எந்த ஜாதி நினைப்பும், எந்த ஏற்றத்தாழ்வும் வரவே கூடாது. கிராமம் பட்டணம் என்றதான, படித்தவன் படிக்காதவன் என்றதான எந்த காரியமும் வரக்கூடாது. அழகுள்ளவன் கனமுள்ளவன் மேன்மையானவன் தாழ்மையானவன் என்ற எண்ணம் ஒன்று வரவே கூடாது. அன்பு ஒன்றுதான் வர வேண்டும்.